இப்போ தேர்தல் களம் தமிழ்நாட்டில் வந்து சூடு பிடிச்சிருக்கு. இந்த தேர்தல் எப்படி சார் இருக்கும்? பல கட்சிகளுக்கு வாழ்வா சாவா போராட்டம் மாதிரி தான். அதிமுகவிற்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான தேர்தல். ஒருவேளை இந்த 2026 அவங்க வெற்றி பெற முடியலை அப்படின்னா அந்த கட்சி அழிஞ்சு போறத யாராலையுமே தடுக்க முடியாது. தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை முன்னெடுக்க போகுது. விஜயோட தாவேக்கா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி தேர்தலில் போட்டியிட்ட அனுபவமே சுத்தமா கிடையாது. இதுதான் முதல் தேர்தல். என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. கவினோட ஆணவ படுகொலை நடந்துச்சு. அந்த ஆணவ படுகொலையில தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன, விஜயோட கருத்து என்ன, இதை பத்தி கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, முக்குளத்தோரோட வாக்கு வங்கி வராம போயிடும், அதுக்காக தான் அவரு இந்த ஆணவ படுகொலையை பத்தி பேசல அப்படிங்கிறாங்க. முக்குளத்தோரோட வாக்கு வங்கி வராம போயிடும் அப்படின்னு கவலைப்படுறீங்களே, இது நியாயமா? அந்த முக்குளத்தோர் சமூகத்துல இருந்து யாரோ ஒருத்த ஆணவ படுகொலை பண்ணிட்டான், அதுக்காக ஒட்டுமொத்த சமூகமும் இப்படிதான், அந்த ஒருத்தனை கண்டிச்சா இவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு கட்டமைக்கிறது அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையுமே தவறா சித்தரிக்கிற மாதிரி போய் முடியாதா? அந்த சமூக மக்களோட வாக்கு முக்கியம், ஆனா பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக மக்களோட வாக்கு உங்களுக்கு முக்கியம் கிடையாதா? சென்னையில தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக பணி நிரந்தரம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை நாளா அவரு வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் விஜய் பேசல? இதுக்காக தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களா? இதுதான் நீங்க செய்யற அரசியலா அப்படின்னு அவருடைய கட்சிக்காரங்க, நாம கேட்கல, அவரோட கட்சிக்காரங்களே கேட்ட உடனே அந்த அழுத்தம் தாங்காம அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ மாற்றத்தை கொண்டு வருவாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா இவர் பார்த்தனா எந்த ஒரு அரசியலையும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு மக்கள் அவரை கொஞ்சம் எச்சரிக்கையா அணுகிற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. அவர் ஒரு பெரிய ஸ்டாரு, அங்க வந்தாருன்னா கூட்டம் கூடிடும், போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுடும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, வரட்டும், கூட்டம் வரட்டும், என்ன தப்பு? இந்த ஆளும் திமுக அரசை எதிர்த்து 12 நாட்களுக்கும் மேலாக தொடர் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களை நீங்க நேர்ல சந்திச்சு உங்களுடைய ஆதரவை கொடுக்கும் போது உங்களை பார்க்கறதுக்காகவாவது அங்க மக்கள் கூட்டம் அதிகமாச்சுன்னா அது இந்த திமுக அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா? நீங்க என்னதான் அரசியல் பண்றீங்க? அப்ப உங்களுடைய நோக்கம் தான் என்ன? உங்களுக்கு அரசியல் தெரியுதா இல்லையா? RSS இயக்கம் தொடங்கப்பட்ட அடுத்த 100வது ஆண்டுல இந்தியாவை இந்து ராஷ்டிரமா மாத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அல்டிமேட் கோல். அதுல 80 விழுக்காடு அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஆனா அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் ஈடுபடாம இருக்கிறதுக்கு இங்க திராவிட சித்தாந்த கொள்கை தான். நான் வரேன், அது திராவிட சித்தாந்தம் கிடையாது, அது தமிழர்களோட மனநிலை. இல்ல, நான் கேட்கிறேன், ஈவேரா இந்த மண்ணுல பேசின விஷயங்களை அப்படியே போய் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் பேசியிருந்தா ஏத்துக்கிட்டு இருப்பாங்களா? சான்ஸே கிடையாது. இந்த மண்ணுல ஈவேரா வருவதற்கு முன்பாகவே ஆரிய சனாதன பார்ப்பனிய பிராமணிய எதிர்ப்பு என்பது பல தரப்பினரால முன்னெடுக்கப்பட்டுச்சு. தமிழ் முன்னோர்களாகட்டும் சித்தர்களாகட்டும் இங்க ஆரிய சனாதன பார்ப்பனியத்திற்கு எதிரான ஒரு மனநிலையை இந்த மக்கள் மத்தியில விதைச்சிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியா தான் வள்ளலார் வந்தார். அதன் பிறகுதான் ஈவேரா இந்த சாதி ஒழிப்பை கையில எடுத்தாரு. என்னமோ இவர் தான் எங்களுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு பேசக்கூடாது. 25ல இயக்கம் தொடங்குனீங்க. இன்னைக்கு உங்களுடைய ஜாதி ஒழிப்புல நீங்க எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறீங்க? நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம், வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய செயற்பாட்டாளரும் ஊடகவியலாளருமான திரு மகிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ தேர்தல் களம் தமிழ்நாட்டில் சூடு பிடிச்சிருக்கு. புதிதாக கட்சிகளும் வந்திருக்கு. இப்போ இந்த தேர்தல் எப்படி சார் இருக்கும்? இந்த தேர்தல் களம், இந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா பல கட்சிகளுக்கு வாழ்வா சாவா போராட்டம் மாதிரி தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவிற்கு இது ரொம்பவே ஒரு முக்கியமான தேர்தல். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து அவங்க தொடர் தோல்விகளை தான் சந்திச்சுக்கிட்டே வராங்க. ஒருவேளை இந்த 2026 அவங்க வெற்றி பெற முடியலை அப்படின்னா அந்த கட்சி அழிஞ்சு போகிறத யாராலையுமே தடுக்க முடியாது. ஸோ பல கட்சிகளுக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வா சாவா போராட்டமாக தான் இந்த தேர்தல் இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை முன்னெடுக்க போகுது. அதற்கான கல யதார்த்தத்தை எங்களால் கண்கூடாக பார்க்க முடியுது. மக்களுடைய வரவேற்பு பல இடங்கள்லையும் நல்லாவே தெரியுது. அடுத்ததாக புதுசாக வந்திருக்கிற விஜயோட தாவேக்கா அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி தேர்தலில் போட்டியிட்ட அனுபவமே சுத்தமாக கிடையாது. இதுதான் முதல் தேர்தல்.
என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா சமீப காலங்களில் தொடர் அதிருப்திகளை சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க, கவினோட ஆணவ படுகொலை நடந்துச்சு. அந்த ஆணவ படுகொலையில தாவேகாவோட நிலைப்பாடு என்ன, விஜயோட கருத்து என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியல. ஒரு அநியாயமான சமூக நீதிக்கு எதிரான சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கு. ஆனா தன்னுடைய கட்சி கொள்கையாக செக்யூலர் சோசியல் ஜஸ்டிஸ், மதசார்பற்ற சமூக நீதியை அறிவித்திருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் சமூக நீதிக்கு எதிராக நடந்த இந்த ஜாதி ஆணவ படுகொலையை பற்றி வாய் திறந்து எதுவுமே பேசல. இது பாத்தீங்கன்னா பட்டியல் சமூக மக்கள் மத்தியில அவர் மேலையும் அவருடைய கட்சி மேலையும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. இதை பத்தி கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, முக்குளத்தோரோட வாக்கு வங்கி வராம போயிடும், அதுக்காக தான் அவரு இந்த ஆணவ படுகொலையை பத்தி பேசல அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, முக்குளத்தோரோட வாக்கு வங்கி வராம போயிடும் அப்படின்னு கவலைப்படுறீங்களே, இது நியாயமா? அந்த முக்குளத்தோர் சமூகத்துல இருந்து யாரோ ஒருத்தன் ஆணவ படுகொலை பண்ணிட்டான், அதுக்காக ஒட்டுமொத்த சமூகமும் இப்படிதான், அந்த ஒருத்தனை கண்டிச்சா இவங்க யாரும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு கட்டமைக்கிறது அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையுமே தவறா சித்தரிக்கிற மாதிரி போய் முடியாதா? ரெண்டாவது, அந்த சமூக மக்களோட வாக்கு முக்கியம், ஆனா பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக மக்களோட வாக்கு உங்களுக்கு முக்கியம் கிடையாதா? இந்த கேள்வியும் இயல்பா தானா முன்ன நிற்கும். அப்ப இன்றைக்கு பட்டியல் சமூக மக்கள் மத்தியில விஜய் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய நம்பிக்கையை இழந்துகிட்டே இருக்கிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா 10 நாட்களுக்கும் மேலாக சென்னையில தூய்மை பணியாளர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக பணி நிரந்தரம் கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. இத்தனை நாளா அவரு வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன் விஜய் பேசல? இதுக்காக தான் நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்களா? இதுதான் நீங்க செய்யற அரசியலா அப்படின்னு அவருடைய கட்சிக்காரங்க, நாம கேட்கல, அவரோட கட்சிக்காரங்களே கேட்ட உடனே அந்த அழுத்தம் தாங்காம அவர் என்ன பண்ணிட்டாரு, நேற்றைக்கு போராட்ட குழு ஒருங்கிணைப்பாளர்களை கூப்பிட்டு அவருடைய கட்சி ஆபீஸுக்கு கூப்பிட்டு அவங்கள பார்த்திருக்கிறாரு. என்னுடைய முழு ஆதரவை நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னும் சொன்னதா செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த மாதிரியான விஜயோட போக்கு மக்கள் மத்தியில பெரிய பிரபலம், அவர் அங்க ரசிகர் பார்க்கறதுக்கு நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இப்ப அவருடைய இப்படிப்பட்ட சுணக்கமான அரசியல் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில அவர் மேல ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு மனநிலையை கொண்டு வந்திருக்கு. வரும்போது ஏதோ மாற்றத்தை கொண்டு வருவாரு அப்படின்னு நினைச்சோம். ஆனா இவர் பார்த்தனா எந்த ஒரு அரசியலையும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு மக்கள் அவரை கொஞ்சம் எச்சரிக்கையா அணுகிற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது, நீங்க சொன்ன அந்த விஷயத்துக்கு வரேன். அவர் ஒரு பெரிய ஸ்டாரு, அங்க வந்தாருன்னா கூட்டம் கூடிடும், போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுடும் அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, வரட்டும், கூட்டம் வரட்டும், என்ன தப்பு? யார் அங்க போராடிக்கிட்டு இருக்கிறது? தூய்மை பணியாளர்கள். யார் அவங்க? நமக்காக நம்முடைய நகரத்தை சுத்தப்படுத்தி ஆரோக்கியமா பார்த்துக்கிறவங்க. அவங்க இன்னைக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காகவும் பணி நிரந்தரத்திற்காகவும் இந்த ஆளும் திமுக அரசை எதிர்த்து 12 நாட்களுக்கும் மேலாக தொடர் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களை நீங்க நேர்ல சந்திச்சு உங்களுடைய ஆதரவை கொடுக்கும் போது உங்களை பார்க்கறதுக்காகவாவது அங்க மக்கள் கூட்டம் அதிகமாச்சுன்னா அது இந்த திமுக அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்துமா, ஏற்படுத்தாதா? இதுதான் நம்முடைய எளிமையான கேள்வி. நீங்க முதல் மாநாட்டுல என்ன சொன்னீங்க? என்னுடைய சித்தாந்த எதிரி பாஜக அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு பாஜக வட மாநில வாக்காளர்களை தமிழ்நாட்டுல இறக்கிட்டு இருக்கிறாங்க. அது குறித்து நீங்க வாயை திறந்து பேசல. உங்களுடைய சித்தாந்த எதிரி தமிழ்நாட்டோட அரசியல் எதிர்காலத்தையே சிதைக்கிற அளவுக்கு ஒரு செயல்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதை பத்தியும் நீங்க வாயை திறக்கல. உங்களுடைய அரசியல் எதிரி அப்படின்னு நீங்க அறிவிச்ச திமுகவிற்கு எதிராக இங்க தூய்மை பணியாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதுக்கும் நீங்க தானா உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கல. நீங்க என்னதான் அரசியல் பண்றீங்க? அப்ப உங்களுடைய நோக்கம் தான் என்ன? உங்களுக்கு அரசியல் தெரியுதா இல்லையா? நீங்க விஜய் மேல இவ்வளவு விமர்சனத்தை வைக்கிறீங்க. இங்க திராவிட கட்சிகள் ஒரு 50 ஆண்டு காலமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சரி, மாத்தி திராவிட கட்சிகள். ஆனா சமூக நீதி பேசுறோம், பெரியார் மண்ணுன்னு பேசுறாங்க. ஆனா ஜாதிய அந்த மனநிலை மக்கள்கிட்ட இருந்து துளியும் போகல, அப்படியே தான் இருக்கு. இப்ப இந்த கவினோட ஆணவ படுகொலை இருக்கும் பாக்குறோம். அப்போ இப்பதான் வந்திருக்காரு ஒருத்தர். சரி, யாரும் பண்ணாத சில இதெல்லாம் ஒரு கல்விக்காக இப்போ முக்கியத்துவம் கொடுத்தாரு. ஒரு ஆரம்பத்துல எல்லாருக்கும் ஊக்கப்படுத்துறாரு, ஊக்கத்தொகை கொடுக்குறாரு கல்விக்காக. நம்ம எடுத்ததை அவருடைய இவ்வளவு விமர்சனமா? இந்த 2 கேள்விக்கும் தனித்தனியா பதில் சொல்றேன். முதல்ல, ஜாதி பல ஆயிரம் ஆண்டுகளா இருக்கு. இந்த திராவிட கட்சிகள் 50 ஆண்டுகளா தான் இங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க.
அப்படிங்கிற போது இந்த ஜாதியை எப்படி இந்த குறுகிய காலத்துக்குள்ள ஒழிச்சிட முடியும் அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதுக்கு பேர் சப்பக்கட்டு. நீங்க என்ன சொல்லிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்க? நீங்க திராவிட கட்சிகளை விடுங்க, திராவிட இயக்கத்தை பார்த்து கேட்கிறேன். 1925 இந்தியாவுல 3 இயக்கங்கள் தொடங்கப்பட்டுச்சு. 1 சுயமரியாதை இயக்கம், அதுதான் பிற்காலத்துல திராவிடர் கழகமா மாறி அதுக்கப்புறம் அதுல இருந்து அண்ணா பிரிஞ்சு திமுக உருவாகி, அப்புறம் அதுல இருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு அதிமுக உருவாகி, அப்புறம் இன்னொரு காலகட்டத்துல வைகோ பிரிஞ்சு மதிமுக உருவாச்சு, அப்புறம் விஜயகாந்த் புதிதா தேமுதிகவை உருவாக்குனார். இத்தனை திராவிட கட்சிகள் எங்கிருந்து தொடங்குச்சு? 1925 ஈவேரா அவர்களால் தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கத்துல இருந்து தொடங்குச்சு. இது என்ன வருஷம்? 2025. நூற்றாண்டுகள் கொண்டாடுது திராவிட இயக்கம். நூற்றாண்டுகள் கொண்டாடுறீங்களே, நீங்க அறிவிச்ச அந்த ஜாதி ஒழிப்புல எவ்வளவு பங்கு முன்னேறி இருக்கிறீங்க? இதுக்கு ஒரு என்ன சொல்றது, வெளிப்படையான ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட முடியுமா? நான் இன்னொரு விஷயத்த சொல்றேன். அதே 1925 தான் கம்யூனிச இயக்கங்களும் உருவாச்சு, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் உருவாச்சு. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியாவில் சுத்தமா கிடையாது, மொத்தமா தொடைத்து அழிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அங்கொன்னு இங்க ஒண்ணுமா எம்எல்ஏ எம்பிஸ் இருக்கிறாங்க. அப்ப கம்யூனிச இயக்கங்கள் இங்க தோத்து போயிருக்கு. அதே 1925 தொடங்கப்பட்ட RSS இயக்கம் கிட்டத்தட்ட இன்னைக்கு அவங்களுடைய அஜெண்டாவை அடைஞ்சிட்டாங்க. RSS இயக்கம் தொடங்கப்பட்ட அடுத்த 100வது ஆண்டுல இந்தியாவை இந்து ராஷ்டிரமா மாத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய அல்டிமேட் கோல். அதுல 80 விழுக்காடு அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஆனா அதே காலகட்டத்தில் தமிழ்நாட்டை எடுபடாம இருக்கிறதுக்கு இங்க திராவிட சித்தாந்த கொள்கை தான். நான் வரேன், அது திராவிட சித்தாந்தம் கிடையாது, அது தமிழர்களோட மனநிலை. ஆரிய எதிர்ப்பு அப்படிங்கிறது 2500 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தமிழ் மண்ணில இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை ஈவேரா ஒன்னும் புதுசா கற்பிக்கல. நான் கேட்கிறேன், ஈவேரா இந்த மண்ணுல பேசின விஷயங்களை அப்படியே போய் ஆந்திராவிலையும் கர்நாடகாவிலையும் பேசியிருந்தா ஏத்துக்கிட்டு இருப்பாங்களா? சான்ஸே கிடையாது. இந்த மண்ணுல ஈவேரா வருவதற்கு முன்பாகவே ஆரிய சனாதன பார்ப்பனிய பிராமணிய எதிர்ப்பு என்பது பல தரப்பினரால முன்னெடுக்கப்பட்டுச்சு. நீங்க பக்தி இயக்க காலகட்டத்திலேயே எடுத்துக்கோங்க. பக்தி இயக்க காலகட்டத்துல பக்தியை வளர்த்து மூட நம்பிக்கைகளை அதிகப்படுத்திட்டாங்க அப்படின்னு விமர்சனத்தை முன்வைப்பாங்க. ஆனா அந்த பக்தி இயக்க காலகட்டத்தில் கூட சிவபெருமான் மீது பாடல் பாடிய திருநாவுக்கரசர் என்ன சொல்றாரு? சாத்திரங்கள் பல பேசும் சழக்கர்கள் அப்படிங்கிறாரு. என்னடா பேசுற, சாத்திரம் சம்பிரதாயம் அப்படின்னு எல்லாம் அப்படிங்கிறாரு. அடுத்ததா நீங்க சித்தர்களை எடுத்துக்கோங்க. வேத சாஸ்திர புராணங்களை எதிர்த்து இருக்கிறாங்க. யாகம் வளர்க்கிறத லோக்கலா சொல்லணும் அப்படின்னா கழுவி ஊத்தி இருக்கிறாங்க. நீ சித்தர் பாடலை எடுத்து படிச்சு பாருங்க. சிவவாக்கியர், பாம்பாட்டி சித்தர், இடைக்காடர் இவங்களோட பாடல்களை எல்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. இதனுடைய தொடர்ச்சியாத்தான் ஈவேரா வராரு. நீங்க சொன்ன இந்த சித்தர்கள் பாடல் இதெல்லாம் பாமர மக்கள் இடத்துல இருக்காது. பாமர மக்களுக்கு புரியுற மாதிரி தான் அவங்க பாடுனாங்க. இப்ப நான் ஒரு சித்தர் பாடல் பாடுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாக்கலாமா? நட்டக்கல்லை சுற்றி 4 புட்பம் சாத்தியே சுற்றி முணுமுணுக்கும் மந்திரமாவது ஏதடா, நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உன் உள் இருக்கையில். இதுக்கு பேர் என்ன? என்னடா கல்ல சுத்தி மந்திரம் ஓதுற, அதுக்கு பூ போட்டு வணங்குற, கடவுளே உன் உள்ளதாண்டா இருக்கிறான், நீ இதெல்லாம் செய்ய தேவையில்ல அப்படிங்கிறாரு. இன்னொரு இடத்துல பெரியார் அத மக்கள் அதைத்தான் நானும் சொன்னேன். தொடர்ச்சியாக தமிழ் முன்னோர்களாகட்டும் சித்தர்களாகட்டும் இங்க ஆரிய சனாதன பார்ப்பனியத்திற்கு எதிரான ஒரு மனநிலையை இந்த மக்கள் மத்தியில விதைச்சிருந்தாங்க. அதனுடைய தொடர்ச்சியாத்தான் வள்ளலார் வந்தார். அதன் பிறகுதான் ஈவேரா இந்த சாதி ஒழிப்பை கையில எடுத்தாரு. அது உண்மையாகவே அவர் சாதி ஒழிக்க நினைச்சாரா அப்படிங்கறதெல்லாம் பெரிய விவாதம். அதை பத்தி நாம வேற ஒரு நாள் தனியா பேசலாம், அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அப்போ ஏற்கனவே இந்த தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த அந்த மனநிலையில தான் ஈவேரா சொன்ன கருத்துக்களை ஏத்துக்கிட்டாங்க. என்னமோ இவர் தான் எங்களுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு பேசக்கூடாது. அப்ப நீங்க 25 இயக்கம் தொடங்குனீங்க. இன்னைக்கு உங்களுடைய ஜாதி ஒழிப்புல நீங்க எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறீங்க? ஒண்ணு வேணாம், ஐயா மணியரசன் ஒரு விஷயத்தை அடிக்கடி சுட்டி காட்டுவார். ஒவ்வொரு முறையும் ஜாதி ஆணவ படுகொலை நடக்கும் போதெல்லாம் ஐயா மணியரசன் அவர்கள் இந்த விஷயத்தை சுட்டி காட்டி பேசுவார்.